தமிழக வெற்றி கழகம் தனித்துவத்தோடு இயங்குகிறது என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களிடையே பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்கிற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அரசியல் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை சீர்தூக்கி பார்க்கிற அணுகுமுறை, அது மக்களுக்கு எதிரானது என்று கருதுகிற ஒரு பார்வை தமிழக மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற போது பாஜகவோடு நெருக்கம் இணக்கம் தாவேகா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும். நீங்க ஏற்கனவே இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, பாஜக வந்து அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், அவங்க மேல தோல்ல ஏறி பயணம் செய்யறதுக்கு பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. தாவேகாவுக்கு நீங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க களத்திலேயே இன்னும் வரல, அவங்களுக்கு என்ன நீங்க மூத்த அரசியல்வாதி என்ன? திரு விஜய் அவர்கள் மீது எனக்கு நல்ல மதிப்பு உண்டு. அவர் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றவன் நான். ஆனால் அவர் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. இப்போது நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அவ்வாறு அவர் இயங்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. எனக்கு மட்டுமல்ல, பொது மக்களிடையேயும் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. நல்லது கெட்டதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பாஜகவோடு அவர் காட்டுகிற இணக்க அணுகுமுறை கூட அவருக்கு பயன் தருவதாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் சார்.